அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்கறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு 138 நாட்கள், அந்த 138 நாட்களில் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்ற குருவுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக 100 நாட்கள் கடகராசிக்காரங்க கவலைப்படவே தேவையில்லை. 100 நாட்கள் உங்கள் லைஃப்பில் மனசுக்குள்ள ஆள் மனசில் சொல்லுவோம்ல, ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, என்ன விஷயங்களுக்காக அதிகமான ஒரு டிப்ரெஷனை சந்திக்கீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மன நிம்மதியை எதிர்பார்க்கீங்களோ, அத்தனை விதமான விஷயங்களும் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சியாக குருவுடைய அருளால் உங்களுக்கு 100 நாட்கள் நன்மை நடக்கப் போகிறது என்பது உண்மை. உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் எல்லாமே விலகப் போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்போ இந்த வக்ர காலங்களில் அவர் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது குருவோடைய பார்வை, மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா, குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். முயற்சியில் உள்ள தடை எல்லாமே விலக போகுது. சரியா? நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்த முடிச்சுட்டு அப்பாடி நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உண்டாக போகுது. ஏன்னா நிம்மதியை தான் தேடுறீங்க. இந்த கடகராசிக்காரங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்கும், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஆனால் வெளியே எல்லாத்தையும் அன்பாக பழகுவீங்க, பாசமாக பழகுவீங்க. உங்களுக்கு கெட்டது பண்ணதும் கூட அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி வேண்டக்கூடிய நபர் தான் நீங்கள். ஆனால் உங்களை எந்த அளவுக்கு ஒரு மட்டம் தட்டணுமோ, எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தணுமோ, அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தான், கடகராசிக்காரங்களுக்கு யார் மேலேயாவது அன்பு வந்துட்டா, யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா, கடகராசிக்காரங்க யாரையாவது நேசிச்சிட்டிங்கன்னா போதும், எண்ணி
6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு மேலே நீங்கள் அவங்க மூலமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பாதிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த 6 மாதம் 1 வருஷம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே அப்படியே பாசமலையை பொழிவாங்க. இந்த கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் முடித்தப்போ எப்படி அப்படியே பின்னி பிணைஞ்சு பாசமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 6 மாதம் கடந்த பிறகு, சில பேருக்குலாம் 3 மாதம் கடந்த பிறகு பிரச்சனை வந்துடும். அப்படிப்பட்ட நிலையில் தான் லைஃப்பில் டிப்ரெஷன் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்ட நபர்கள்ட்டேருந்து வெளியே வர போகிறீங்க. உண்மையான அன்பு உங்கள் கூடவே இருக்க போது, இன்னும் உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு உங்களை விட்டு வெளியே போகுது. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதேபோல் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்கன்னா, எப்படா இந்த கடன் பிரச்சனை வெளியே வருவோம், ஏன் இப்படி வாங்கணுன்னே தெரியலையே அப்படிங்கிற கேள்வியுடன் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் கடன் பிரச்சனை வெளியே வரப்போகிறீங்க. உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உள்ள பாண்டிங் சூப்பராக இருக்க போகுது, அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் மாமா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அம்மா வழி சொத்து ஏதேனும் வில்லங்கத்தில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரி செய்யப்பட்டு அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. அதேபோல் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய, வேலையில் ஒரு ப்ரெஷருடன் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ரிலாக்ஸாக வேலை பார்க்க நினைக்கிங்க, ஆனால் அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் உங்கள்கிட்டருந்து வாங்கி காப்பி அடித்து பாஸ் பண்ண நபர்கள் கூட உங்களை காயப்படுத்தணும் ஒரு கூட்டமாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலை மாறப்போது. கடகராசி என்பர்கள் வேலையில் வெற்றியாளர்கள், வேலையில் சரியான முறையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பானவர்கள் என்று உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக, அதேபோல் உங்களுடைய உரிமையாளர்கள், அதாவது உங்கள் ஓனர் மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய அப்பா வழி உறவுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய அப்பா வழி சார்ந்த உடன் பிறந்த நபர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் விலகப் போகிறது. ஸோ இவ்வளவு நற்பலங்களை, இவ்வளவு முன்னேற்றங்களை நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு 100 நாளில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார். அப்போ மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே 2 நட்சத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று நம்முடைய ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள், அதுக்கடுத்து நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கிட்டத்தட்ட இந்த 38 நாட்களில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை சைலண்டாக பக்காவாக பண்ணி முடிச்சிங்கன்னா வெற்றி. நீங்கள் அதை செய்ய போகிறத எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அதில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு கிரகமே உண்டு பண்ணும், கூட இருக்கிறவங்க உண்டு பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் மெயினான விஷயம்தான். அதேபோல் பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட 50 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலையோடு மட்டும் இருங்களேன், உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த 100 நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணிங்கன்னா மீதி உள்ள 38 நாளில் உங்களை வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலையிலே மற்றவர்கள் செய்து விடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தால் வெற்றி என்பது கடகராசிக்கு பக்கத்திலே இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கலாங்கிறது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா?
ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20 to 30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையை முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையும் நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால், அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.